அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. நேற்று நைட் இருந்தே பார்த்தீங்கன்னா குரூப் ஒன்னுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கான பிடிஎஃப் மற்றும் ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே தான் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்திருக்கு, எவ்வளோ ஒட்டுமொத்தமாக குரூப் ஒன்னுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதற்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை அப்ளை பண்ணுறதுக்கு என்றைக்கு கிடைச்சது, இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து நம்ம இதில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க. 28/3/2024 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 27/4/2024 சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து எடிட் பண்ணுறது வந்து 2/5/2024 4/5/2024 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டில் நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் ஏதாவது எடிட் பண்ணுறதுனா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான தேர்வு எப்பொழுது நடைபெறும், ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னா 13/7/2024 அப்படின்றாங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ டேட் ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து பின்னாடி நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் இதுதான். ஹவு டு அப்ளைலாம் வந்து கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ முக்கியமான விவரங்கள் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். என்னென்ன போஸ்ட் வந்திருக்கு, எவ்வளோ வேகன்சி வந்திருக்குன்னா, ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 90 வேகன்சிக்கு வந்து இந்த டைம் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் டெபுட்டி கலெக்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா துணை ஆட்சியருக்கு வந்து 16 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டிஎஸ்பிக்கு பார்த்தீங்கன்னா 23 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ் வந்து 14 வேகன்சி. டெபுட்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு பார்த்தீங்கன்னா 21 வேகன்சி. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு 14 வேகன்சி. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. அதே மாதிரி ஃபயர் அண்ட் ரிசோர்ஸ் சர்வீஸில் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கும் ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வந்து 90 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. லெவல் பே பார்த்தீங்கன்னா லெவல் 22 வந்து உங்களுக்கு வந்து இது கிடைக்கும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். ஸோ இதுக்கு என்ன சார் வயது வரம்பு இருக்குன்னா 1/7/2024 இந்த தேதியின் அடிப்படையில் இதான் கட் ஆஃப் டேட். ஸோ இந்த டேட் அடிப்படையில் குறைந்தபட்சம் எல்லாருக்குமே 21 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 34 போட்டிருக்காங்க. இது எல்லாமே ஓசி கேட்டகரின்னு சொல்லுவோம்ல, ஜென்ரல் கேட்டகரி, அதாவது பிசி எம்பிசி இல்லாமல் எஸ்சிஎஸ்டிலாம் இல்லாமல் ஓசி கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி மட்டும் தான் 34 வயசு. பட் இருந்தாலும் இதிலே பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸருக்கு வந்து பிஎல் டிகிரி முடிச்சவங்களுக்கு 35 வயசுன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 34 தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். எதுவும் கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாதுன்றாங்க. ஸோ இதே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எம்பிசி டிஎன்சியில் இருக்கீங்க, அல்லது பிசியில் இருக்கீங்க, பிசி முஸ்லீமில் இருக்கீங்க, எஸ்சியில் இருக்கீங்க, எஸ்சி அருந்ததியர், எஸ்டி ஆதரவற்ற உதவிகள், இவருக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்பது ரிலாக்ஸேஷனோட கொடுத்துருக்காங்க. டெபுட்டி கலெக்டருக்கு வந்து 39. ஸோ எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் வந்து 39 ஏஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிஎல் டிகிரிக்காரங்களுக்கு மட்டும் 40 வயசு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 39 வயசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து குரூப் ஒன்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து எலிஜிபிள். இது ஏஜ் லிமிட். ஸோ அடுத்தது சார் இதுக்கு என்ன சார் படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா எனி டிகிரி எலிஜிபிள். நீங்கள் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக குரூப் ஒன்னுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். டெபுட்டி கலெக்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி டிகிரி எலிஜிபிள். ஒரு டிகிரி முடிச்சுதான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதே நீங்கள் டிஎஸ்பிக்கு அப்படின்னா ஸோ டிஎஸ்பிக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி தான். இதுக்கும் வந்து எனி டிகிரி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதர் திங் பீங் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஷல் பி கிவன் கேண்டிடேட் ஹூ பாசஸ் நேஷனல் அவார்ட் ஃபார் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி. இல்லை ஏதாவது நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஸோ தேசிய லெவலில் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. ஆனால் அப்ளை பண்ணுறது எனி டிகிரி எலிஜிபிள் தான். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக சில டிகிரியும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எனி டிகிரி எலிஜிபிள் தான். ரைட்டா? ஆனால் முன்னுரிமை யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பிகாம் முடித்தவங்களுக்கு, அது கூட வந்து பிஎல் டிகிரி முடித்தவங்களுக்கு வித் டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லா முடித்தவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் பிஎல் டிகிரி, அதாவது டிப்ளமோ இன் டேக்ஸ் லா படிக்காதவங்களுக்கு 2வது ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 3வது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஹூ ஹோல்டு எய்தர் பிகாம் அல்லது பிஎல் முடித்தவங்களுக்கும் வித் டிப்ளமோ படித்தவங்களுக்கு வந்து 3rd ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. 4th வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து பிகாம் அல்லது பிஎல் டிகிரி இது ரெண்டில் ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தால் அவங்களுக்கு வந்து 4th ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அப்ளை பண்ணும்போது எனி டிகிரியாக இருந்தாலும் முன்னுரிமை வந்து இவங்க இந்த 4 கேட்டகரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இவர்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை கிடைக்கும். இது இல்லாத பட்சத்துக்கு தான் வந்து மற்ற எனி டிகிரி வந்து பண்ண முடியும். ரைட்டா? ஸோ டெபுட்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டியை பொறுத்தவரைக்கும் இதுக்கும் எனி டிகிரி எலிஜிபிள். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனி டிகிரி வந்து எலிஜிபிளாக வந்து கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி எலிஜிபிளாக கொடுத்தாலுமே இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க,
ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. யாருக்குன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ரூரல் சர்வீஸ் ஆஃப் காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அல்லது டிப்ளமோ இன் எக்ஸ்டென்ஷனில் பண்ணவங்களுக்கு, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அல்லது டிப்ளமோ இன் சோசியாலஜி முடித்தவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கிடைக்கும். ரைட்டா? ஸோ அவங்களுக்கு இல்லாத பட்சத்துக்கு தான் மற்ற டிகிரியை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கும் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வந்து நீங்கள் எலிஜிபிள், இதுக்கும் வந்து முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க. அங்கே பாருங்கள், ப்ரிஃபரன்ஸ் ஷல் பி கிவன் த கிராஜுவேட் இன் எக்கனாமிக். அதாவது எனி டிகிரி அப்ளை பண்ணாலும் அந்த டிகிரி என்பது எக்கனாமிக்ஸில், எஜுகேஷனில், சோசியாலஜியில், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில், சைக்காலஜியில் முடித்தவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். இந்த டிகிரியில் முடித்தவங்க யாராவது நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, அவங்க வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் முன்னுரிமை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது கூட வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் சோசியல் சயின்ஸ் அல்லது அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ஆர் பர்சனல் மேனேஜ்மெண்ட் அது லேபர் வெல்ஃபேரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவர்களுக்கு வந்து முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. கடைசியாக வந்து ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனி டிகிரி முடித்தவங்க எலிஜிபிள் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ எனி டிகிரி இருந்தாலே அப்ளை பண்ணலாமா? ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ரிஃபரன்ஸ்ன்றதை நீங்கள் அந்த பர்டிகுலர் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? சரி, இப்போ டிஎஸ்பிக்கு மட்டும் வந்து உயரம் செஸ்ட் மெஷர்மெண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற போஸ்ட்டுக்கு வந்து தேவையில்லை. இதனால் இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ன்றதுனால நிச்சயமாக டிஎஸ்பிக்கு வந்து எலிஜிபிள் வந்து குறைந்தபட்சம் உயரம் பார்த்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த உயரம் இருந்தால் மட்டுமே நீங்கள் டிஎஸ்பி போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், இல்லைனா மற்ற போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ செஸ்ட் மெஷர்மெண்ட் 86ன்றாங்க. விரிவடையும் போது 5 சென்டிமீட்டர் வந்து கண்டிப்பாக வந்து விரிவடைய வேண்டும் அப்படின்றாங்க. டிஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து மென்ஷன் பண்ணல. ரைட்டா? பட் ஃபயர் சர்வீஸ்க்கு மட்டும் வந்து மினிமம் ஒரு 50 kg இருக்கணுன்றாங்க. பெண்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட், வெயிட்டு அந்த மாதிரி எதுவும் வந்து மென்ஷன் பண்ணல. உயரம் மட்டும் 155 சென்டிமீட்டர் வந்து பெண்களுக்கு இருக்க வேண்டும். ஆண்களுக்கு 165, பெண்களுக்கு வந்து 155 சென்டிமீட்டர் வந்து கட்டாயம் வந்து உயரம் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதுக்கெலாம் வந்து நீங்கள் எலிஜிபிள். இது ஆக்சுவலாக டிஎஸ்பிக்கும் உண்டு, அதே மாதிரி நீங்கள் ஃபயர் சர்வீஸுக்குமே உண்டு. ரைட்டா? ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான், அதனால் உயரம் வந்து கேட்குறாங்க. மற்றபட்டுக்கு பெரிய இது ஒன்றும் இல்லைப்பா. ஸோ நிறைய விஷயங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பவும் போல் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 175 வரும், மேக்ஸ் வந்து 25 வரும், 200 கேள்வியில் வரும், 300 மார்க், 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஸோ மினிமம் வந்து நீங்கள் 90 மார்க் எடுக்கணும். கேட்டகரிக்கு உள்ளே இருக்கிறவங்க அதர்ஸ் அந்த 120 எடுக்கணுன்றாங்க. மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ இப்போ நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணாங்க பேப்பர் 2ல். ஸோ அதில் வந்து அந்த தேர்ட் யூனிட் அதாவது மேக்ஸ் வந்து தூக்கிட்டு எத்திக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட்டுக்குள்ளே சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்குது, அதையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ டிஸ்கிரிப்ட் டைப் இருக்கும் மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். அதில் தமிழ் தகுதி தேர்வு பேப்பர் 1க்கும் 3 மணி நேரம் எக்ஸாம் எழுதணும். 100 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். அதில் குறைந்தபட்சம் எல்லாருமே 40 மதிப்பெண்கள் வந்து நீங்கள் எடுக்கணும். இதே நீங்கள் பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 எல்லாமே 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். 250 மார்க் இருக்குது. ஸோ இன்டர்வியூக்கு ஒரு 100 மார்க், ஒட்டுமொத்தமாக 850 மார்க் வந்து டோட்டல் மார்க்காக இருக்குது. இதில் குறைந்தபட்சம் நீங்கள் வந்து கேட்டகரிக்கு உள்ளே வந்தால் 255, ஓசி கேட்டகரி இருந்தால் 340 எடுக்கணும். பட் இருந்தாலும் கூட வேகன்சி 90 தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டாப் மார்க் எடுத்து கட் ஆஃப் குள்ளே வந்தால் மட்டும்தான் வேலை கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ ரிசர்வேஷன் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன ஏது, அவுட் டு அப்ளை பண்ணுறது எப்படி, அப்ளை பண்ணுறதுக்கு அந்த போர்ட்டெல்லாம் என்ன மாதிரி இருக்கணும், எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்திலுமே அந்தந்த தலைநகரங்களில் மேஜர் சிட்டிஸில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். அரியலூர், செங்கல்பட்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஸோ மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னை ஒன்லின்னு போட்டிருக்காங்க. ஸோ மெயின் எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் சென்னையில் மட்டும் தான் நடக்கும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ சார் அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பெய்டு அட் த 100 ரூபா வந்து போட்டிருக்காங்க. இந்த மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 200 ரூபா வந்து கொடுத்துருக்காங்கப்பா. இதுலேயும் வந்து சில பேருக்கு வந்து ஃபீஸ் இருக்காது. அதை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரியும், எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஃபீஸ் வந்து கட்ட வேண்டியது இல்லை. ரைட்டா? ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் மற்ற விவரங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய நோட்டிஃபிகேஷனாக இருக்குது. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்னெக்சரி 3ல் வந்து சிலபஸ் அட்டாச் பண்ணிட்டாங்க. ரைட்டா? ஸோ அன்னெக்சரி 3ல் இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்லேயே உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டாங்க. அங்கே பாருங்கள், நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த இதில் ஆப்டிடியூட் இருந்தது, அதை தூக்கிட்டு எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டின்னு வச்சுட்டாங்க. ஸோ சிலபஸ் இப்போ நியூ சிலபஸ் ரிவைஸ்ட் பண்ண சிலபஸ் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஏதாவது எனி டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா குரூப் 1க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள், படிங்க. நிச்சயமாக வந்து நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. உங்கள் நண்பர்கள் யாராவது வந்து டிகிரி முடிச்சிருக்காங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணி படிக்க சொல்லுங்கள். உங்களுக்கு குரூப் 1 சம்பந்தமான வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.